அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த வரி ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா நீதிமன்றம் இது பற்றி கூறியது என்ன? இது தொடர்பான காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைய இருக்கின்றது. அமெரிக்காவின் உச்சநீதிமன்றம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த ஆண்டு அமல்படுத்திய உலகளாவிய இறக்குமதி வரியை ரத்து செய்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் என்று கூறி வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு கடந்த ஆண்டு ட்ரம்ப் வரியும் விதித்திருந்தார். நாடாளுமன்றத்தின் ஒப்புதல்களுக்கு பதிலாக 1977ஆம் ஆண்டின் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி ட்ரம்ப் நிர்வாகம் இந்த வரிகளை விதித்திருந்தது. 2025 ஆகஸ்ட் மாதம் ஒரு அமெரிக்க நீதிமன்றம் ட்ரம்பினுடைய பெரும்பாலான வரிகள் சட்டவிரோதமானவை என்று தீர்ப்பளித்திருந்தது. ஆனால் அவை அமலில் இருக்க அனுமதிக்கப்பட்டன. அந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்ய வெள்ளை மாளிகை கோரிக்கை வைத்ததால் இந்த விவகாரம் இறுதியில் உச்ச நீதிமன்றத்திற்கும் சென்றிருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் விதித்த வரிகளை ரத்து செய்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் ட்ரம்ப் தன்னுடைய அதிகாரங்களை மீறி தேசிய அவசர நிலைக்காக உருவாக்கப்பட்ட சட்டத்தை பயன்படுத்தியதாகவும் தெரிவித்திருந்தது. சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டம் வரிகளை விதிக்க அனுமதிக்கவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் 6 பேர் வரை வரி ரத்துக்கு ஆதரவாகவும் 3 பேர் இந்த தீர்ப்புக்கு எதிராகவும் இருந்தனர். ஆனாலும் பெரும்பான்மை நீதிபதிகளின் ஆதரவு இருந்ததால் வரியும் ரத்து செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. வரி விதிக்கப்படுகின்ற தன்னுடைய திறனை கட்டுப்படுத்தும் உச்ச நீதிமன்றத்தின் முடிவு ஒரு பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு பேரழிவு மற்றும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் பல மாதங்களாக எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். உச்ச நீதிமன்றத்தின் அமர்வு இன்றைய தினம் அமெரிக்க அதிபருக்கு எதிராக தீர்ப்பளித்த போது அவர் முன்வைத்த கவலைகளை பற்றி பெரிதாக பொருட்படுத்தவில்லை. அதிபருக்கல்லாமல் அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கே வரிகளை விதிக்கும் அதிகாரம் உள்ளது என்று ஜனாதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் அதிபர் தனது சட்டப்பூர்வ தற்காப்பில் குறிப்பிட்ட 1977ஆம் ஆண்டின் அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தில் ட்ரம்புக்கு இத்தகைய விரிவான அதிகாரங்களை வழங்கும் அம்சம் ஏதுமில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் இந்த அதிபரின் விரிவான நிர்வாக அதிகார பயன்பாட்டிற்கு விதிக்கப்பட்ட ஓர் அரிய தடையாகவும் இருந்திருக்கின்றது. விரைவுபடுத்தப்பட்ட அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்ட இந்த வழக்கு அதிபர் அதிகாரத்தின் இத்தகைய விரிவான பயன்பாட்டின் ஒரு பாதையையும் அடைப்பதாக இருந்திருக்கின்றது. பிறப்புரிமை குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மற்றும் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படுகின்ற புகாரின் அடிப்படையில்தான் பெடரல் ரிசர்வ் கவர்னரை பதவி நீக்கம் செய்ய முயன்றது போன்ற சர்ச்சைக்குரிய நிர்வாக அதிகார பயன்பாடு தொடர்பான பல்வேறு முக்கிய வழக்குகளும் நிலுவையில் உள்ள நிலையில் வருகின்ற மாதங்களில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு இது மட்டுமே பின்னடைவாக இருக்காது. கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலகினுடைய கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளிலிருந்தும் வருகின்ற பொருட்களுக்கு வரிகளையும் அறிவித்திருந்தார். இதில் 10% முதல் 50% வரையில் வரிகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த வரிகள் மூலம் அரசுக்கு வருகின்ற வரி வசூல் அதிகரிக்கும் என்றும் அமெரிக்கர்கள் அதிகமாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவார்கள் என்றும் அமெரிக்காவின் முதலீடு அதிகரிக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் விமர்சகர்கள் இதனால் பொருட்களின் விலை உயரக்கூடும் என்றும் உலக பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் கூறியிருந்தார்கள். பிற நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இருக்கும் வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதற்கு தான் விரும்புவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். சில சந்தர்ப்பங்களில் ட்ரம்ப் வரிகளை பிற நாடுகள் மீது அழுத்தம் கொடுக்கவும் பயன்படுத்தியிருந்தார். உதாரணமாக சீனாவை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் சீனா, மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளுக்கு எதிராக வரிகளை அறிவிக்கும் போது அந்த நாடுகள் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் பெண்டனில் போதைப் பொருளை அமெரிக்காவிற்கு வருவதை தடுக்க அதிக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். முதலில் இந்தியாவிற்கு 25% வரிகளை ட்ரம்ப் விதித்த பின்னர் ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதாக கூறி வரிகளை மேலும் 50% உயர்த்தியிருந்தார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் சமீபத்தில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்தியாவின் மீதான வரிகள் 18%ஆகவும் குறைக்கப்பட்டிருந்தது.
இதற்கு பின்னர்தான் உலக நாடுகள் மீது ட்ரம்ப் விதித்திருந்த வரிகளை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ள நிலையில் புதிதாக 10% உலகளாவிய வரியையும் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். இந்த தீர்ப்பை மோசமானது என்றும் தன்னுடைய வர்த்தக கொள்கையை நிராகரித்த நீதிபதிகளை முட்டாள்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார் ட்ரம்ப். வெள்ளை மாளிகையை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு அறிவித்த பெரும்பாலான வரிகளை நீதிமன்றம் ரத்து செய்த பின்னர் தன்னுடைய திட்டத்தை வெளியிட்டிருந்தார். 6 தொடக்கம் 3 என்கின்ற கணக்கில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பில் ட்ரம்ப் தன்னுடைய அதிகார வரம்புகளை மீறிவிட்டார் என்று நீதிமன்றமும் தீர்ப்பளித்திருந்தது. இந்த வரிகளை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த அமெரிக்க மாகாண அரசுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு இது முக்கியமான வெற்றியாகவும் பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் பில்லியன் கணக்கான டாலர் வரிகளை திரும்பச் செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில்தான் உலகளாவிய வர்த்தகத்தில் புதிய நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்கியிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் சட்ட போராட்டம் இல்லாமல் வரிகளை திருப்பித் தரப்பட மாட்டாது என்றும் இந்த விவகாரம் நீதிமன்றத்திலேயே பல ஆண்டுகள் இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். மற்ற சட்டங்களின் மூலம் தன்னுடைய வரிகளை தொடர்வதாக கூறிய ட்ரம்ப் அவை அமெரிக்காவில் முதலீடு மற்றும் உற்பத்தியை ஊக்குவித்ததாக வாதிடுகின்றார். நமக்கு மாற்று உள்ளது, சிறப்பான மாற்று உள்ளது, அதற்கு நாம் மிகவும் வலுவாக இருப்போம் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தவையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.